உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்று 23ஆம் தேதி மதியம் தற்பொழுது வந்திருக்கும் செய்திகளை பிரேக்கிங் நியூஸ் அவற்றை நாங்கள் இப்பொழுது பார்ப்பதற்காக அரசவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசவர்களே. வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை நாங்கள் காலையில் பார்த்திருந்தோம். சற்று முன்னதாக அமெரிக்காவினுடைய பங்குச் சந்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் 5 நாட்களுக்கு தாங்கள் தாக்குதலை நடத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். இது எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. அதாவது போர் நிறுத்தமா அல்லது நிபந்தனைகளோடு ஒப்பந்தமா அல்லது இவர் ஒருதலைப்பட்சமாக இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் என்று எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. உங்களுக்கு குழப்பம் இருக்காது என்று நம்புகிறேன். எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த 5 நாள் அவகாசம் கொடுத்திருப்பது அதனூடாக என்ன செய்தி இங்கே வருகின்றது? நாங்கள் இந்த காலை கலைக்கும் போது கலைத்திருந்தோம். அதாவது 3 ஆப்ஷன் தான் இருக்கிறது என்று சொல்லி அதில் இறுதியாக ஒன்றை சொல்லியிருந்தோம். ட்ரம்ப் வெடி ஒலிம்பி தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுவார் என்றோம். அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. 2 நாட்கள் தாங்கள் ஈரானுடன் வெரி ப்ரொடக்டிவ் டோக் என்று சொல்லியிருக்கார். வெரி குட் ப்ரொடக்டிவ் டோக் என்று சொல்லியிருக்கிறார். அதன் மூலம் தாங்கள் கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெசல்யூஷன் என்று சொல்லியிருக்கிறார். கம்ப்ளீட் டோட்டல் ரெசல்யூஷன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதென்று சொல்லவில்லை. அதால தாங்கள் இந்த தாக்குதலை ஒரு 5 நாளைக்கு தாங்கள் ஒட்டி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது எனர்ஜி ஸ்ட்ரக்சர் மீதும் அல்லது உள்நாட்டு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதுமான தாக்குதலை தாங்கள் ஒத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். நீங்கள் கூறியது போலதான், அதாவது பங்கு சந்தைகள் ஆரம்பிப்பதற்கு முதல் அவர் கூறிய இந்த கருத்தால் ஆயில் பிரைஸ் 13% குறைந்திருக்கின்றது. இப்ப 112 96 குறைஞ்சிருக்கிறது ஆயில். கேஸ் பிரைஸ் 159 பென்ஸ்ல இருந்து 139 பென்ஸாக குறைந்திருக்கிறது. FTSE 100% கூடி இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலையில் கிடைக்கும் போது கதைத்தோம் ஆசியாவின் பங்கு சந்தைகள் எவ்வளவு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது என்று சொல்லி. இப்போ அதாவது இந்த சவுத் கொரியாவின் நாணயம் 17 வருட லோவுக்கு கீழே போயிருந்தது என்று கூறியிருந்தார்கள். இப்போது எல்லாம் மேல உயர்ந்திருக்கின்றது. கூடுதலாக இவர்கள் ஒரு வியாபாரிகள் மாதிரி மார்க்கெட் மனிப்புலேஷன் என்று சொல்லலாம். இதிலிருந்து அவர்கள் தாங்களே ஒரு குழுவை அமைச்சு ஒவ்வொரு அந்த சென்டிமெண்டை பேசி இந்த மார்க்கெட்டை ஏற்றி இறக்கி பணம் சம்பாதிக்கிறார்களோ தெரியவில்லை. பிட்காயின் கூட இப்போது $71,000 ஏறி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த ட்ரம்ப் இந்த கருத்தை ஸ்டாமர் பிரித்தானியா பிரதமர் வரவேற்றிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க தரப்பு சொல்கின்றது துருக்கி, எகிப்து, UK போன்ற நாடுகள் 2 நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுக்களை நடத்தியதாகவும், அமெரிக்காவுடன் பல நாடுகள் நேற்று 2 நாள் அதாவது ட்ரம்ப் அறிவித்த பின்னர் கடந்த 24 மணி நேரத்தில் பெருமளவான தொலைபேசி அழைப்புகள் அமெரிக்காவுக்கு சென்றதாகவும், அடுத்ததாக இப்ப இந்த அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளால் எரிசக்தி துறையில் ஏற்பட்டிருக்கின்ற ஆசிய நாடுகள் பாதிக்கப்படுவது, அந்த அமெரிக்காவுடன் நட்பில் இருக்கிற ஆசிய நாடுகள் அமெரிக்கா மீதான அதிருப்தியை கொண்டிருந்தது, கூட்டணி நாடுகள் விலகுவது எல்லாம் அமெரிக்க அதிபருக்கான ஒரு பிரஷராக இருக்கலாம். அவர் மீதான அழுத்தம், அதில் தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. என்னென்று சொன்னால், ஜப்பான் கூட இப்போது ஈரானுடன் ரகசியமாக பேசி இருக்கிறது. தாங்கள் அந்த ஹோர்முஸ் நீரின் ஊடாக கப்பல் வருவதற்கு தாங்கள் காசை கட்டுகிறோம், தங்கள கப்பலை விட சொல்லி. அப்ப ட்ரம்பின் கூட்டணியில இருந்த பலர் மெல்ல மெல்ல ஈரான் கூட்டணிக்கு போக வைத்திருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு ஓரளவு பிரச்சனை. அடுத்ததாக நேற்று டிமோனோ பகுதி மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அவர்கள் செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்துகிற ஏவுகணையை பயன்படுத்துகிறார்கள், Arrow 3 என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அது வளிமண்டலத்துக்கு மேலே வைத்துத்தான் சுட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஏவுகணைகளை எல்லாம் அதுவும் முடிகிற தருணத்துக்கு வரும் என்ற நிலையில், அதாவது இந்த கூடுதலாக பார்க்க போனால் இந்த ஒட்டுமொத்தமாக ஈரான் தாக்குதல்களின் வீரியம் அதிகரிப்பதும், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்
அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஈரான் இதுவரையில் பாவித்ததை விட மிக நவீன ஏவுகணைகள் இன்னும் பல இருக்கின்றன. அது இஸ்ரேலை மட்டும் அளிக்க போதுமானதல்ல, முழு மத்திய கிழக்கையும் அளிக்க போதுமானது என்பதை தான் கூறுகிறேன் என்று அவர்தான் எல்லா நாடுகளுக்கும் அநேகமாக போர் உக்ரைன் போர் ஆரம்பித்த போது அவர்தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அப்ப இந்த ராணுவ அழுத்தங்களும் ட்ரம்பின் இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பேச்சுவார்த்தை நடந்தது என்று கூறும் பொழுது ஈரான் கூறியிருக்கிறது, ஈரான் நேரடியாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லி. அப்போ நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது இது ஒருதலை பட்சமாக இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்தது. நீங்கள் கூறிய அந்த புற சக்தி அழுத்தங்கள், இப்போ நீங்கள் ஏற்கனவே கூறிவிட்டீர்கள், இந்த பங்கு சந்தைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, எண்ணெயினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் காசு உழைக்கிறார்களோ இல்லையோ அது வேறு. ஆனால் உலகம் இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டுப்பட்டிருக்கின்றது என்றது வருகின்ற செய்திகள் கூறுகின்றது. அப்போ ஈரான் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் இது டொனால்ட் ட்ரம்பினுடைய தன்னிச்சையான ஒரு முடிவாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? அப்படித்தான் ஈரான் வெளிவார அமைச்சக பேச்சாளர் கூறியிருக்கின்றார். இது அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவே தவிர தங்கட தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் அங்கு நடத்தப்படவில்லை. ஆனால் அமெரிக்க ஊடகம் சொல்லுகின்றது, ஸ்டீவ் விட்காஃப் ஊடாக எகிப்து, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளுக்கு ஊடாக தகவல்கள் பரிமாறப்பட்டதாக கூறுகிறது. அமெரிக்க அதிபரும் கூறுகிறார் என்றால் நேரடியான பேச்சுக்கள் இல்லை என்றது மாதிரித்தான் கூறுகிறார். ஆனால் இன்னொரு ஊடகத்துக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது கூறியிருக்கின்றார், 5 நாளைக்குள் நாங்கள் ஒரு டீலுக்கு வருவோம் என்று சொல்லி, அதாவது கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெசல்யூஷன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த 5 நாளைக்குள் தாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போட்டிருக்கிறது, இந்த ட்ரம்பின் அறிவித்தலுக்கு பின்னரும் இஸ்ரேல் ஈரான் மத்திய பகுதியில் தாக்கி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் பிரஸ் டிவி போட்டிருக்கின்றது, இந்த F-35 சுட்ட பிற்பாடு இப்போது அந்த மத்திய ஈரானுக்குள் தாக்குவது முன்னே அளவை விட சரியாக குறைந்திருக்கிறது என்று சொல்லி, ஏனென்றால் உள்ளுக்கு வருவதற்கு அவர்கள் கொஞ்சம் பயப்படுகிறார்கள் என்று. இன்றும் ஒரு F-16 விமானம் குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல தானாகவே ஒரு முடிவுக்கு ஈரான் பதிலுக்காக காத்திருக்கிறாரோ தெரியவில்லை. ஆனால் என்ன நிபந்தனை, எந்த வகையில் பேச போகிறார்கள் என்ற எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த முடிவுக்கு, அதாவது ஒருதலை பட்சமாக 5 நாள் தாங்கள் தாக்குதலை நடத்தப் போவதில்லை என்ற அவர் கூறிய விடயங்களை கூறும் பொழுது அரபு நாடுகளுடைய அழுத்தம் எவ்வளவு பங்கு அளித்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், நீங்கள் காலையில் நாங்கள் உரையாடும் பொழுது கூறினீர்கள் அவர்களுடைய விமானங்கள் தாக்கப்படுகின்ற. இப்போ நீங்கள் கூறினீர்கள் சில நாடுகள் விமானத்தை கொண்டே ஸ்பெயினில் விடுகிறார்கள் என்று சொல்லி. இப்பொழுது இன்னும் ஒரு வாரம் அல்லது இன்னும் 2 வாரம் இந்த போர் நீடித்தால் அரபு நாடுகளுடைய ஆட்டம் முடிந்து விடும் என்று கூறுகிறார்கள். அது கிட்டத்தட்ட ஓரிரு ஆண்டுகள் எடுக்கும் மீண்டெழுவதற்கு. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கு இன்னும் நாட்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். இப்போ அரபு நாடுகளோட பங்களிப்பு எவ்வளவு இருந்திருக்கிறது இந்த அழுத்தத்துக்கு, இவ்வாறான ஒருதலை பட்ச முடிவுக்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால், நேற்றைய தினம் அரபு நாடுகள் பெருமளவில் ஈரானுடனும் தொடர்பு கொள்ள முற்பட்டிருந்தன, அமெரிக்காவுடனும் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. ஈரானும் ஒன்றை கூறுகிறது, தாங்கள் இறுதியாக சொன்னது ஒன்றுதான், இந்த அரபு நாடுகளில் இருக்கிற அத்தனை எரிசக்தி நிலையங்களும் அழிக்கப்படும் என்றதும் ட்ரம்ப் பின்வாங்கி விட்டார் என்றுதான் ஈரான் இப்போது சொல்லுகின்றது. அப்ப என்னென்று சொன்னால், அரபு நாள் நீங்கள் கூறியது போல நீ ஒரு தாக்குதல் ஈரான் செய்யுமாக இருந்தால் அரபு நாடுகள் முற்று முழுதாக விழ வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், விமானங்களை கூட அவர்கள் கட்டார் ஸ்பெயினில் கொண்டு வைக்கிறது. இப்ப எங்களுக்கு ஒன்று தெரியுது, ஏன் ஸ்பெயின் ஈரான் பக்கம் நின்றது. ஈரான் பக்கம் ஸ்பெயின் நின்றது ஏன் என்று சொன்னால், இந்த அரபு நாடுகளை காப்பாற்றுவதற்காக. இப்போது எல்லோரும் கூட அதான் ஒரு ஊடகம் போட்டிருக்கிறது, ஸ்பெயின் பார்க்கிங் பிளேஸா போய் இருக்கிறது. எல்லா நாடுகளும் கொண்டு ஓடி போய் அங்க, இரண்டால் ஸ்பெயின் சொன்னது ஈரானுடன் நான் தோளோடு தோல் நிற்பேன். நேரம் ஈரான் அந்த ஸ்பெயின் பிரதமற்ற படங்களை அங்கு ஈரானில் ஒட்டி அதுக்கு கீழே வாசகங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள்.
அப்ப ஈரானுக்கு ஸ்பெயினுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கட்டார் கிட்டத்தட்ட தன் 135 விமான சேவையில 43 குறைச்சிருக்கிறது. 12 இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனை கூட கேன்சல் பண்ணி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்ப இது தொடர்ச்சியாக அவர்களுக்கு அங்கு ஒரு பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றது இஸ்ரேலின் அணு உலை மீதான தாக்குதல் அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு அடிக்கப்பட்ட ஏவுகணையும் இவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே சமயம் பூட்டின் இஸ்ரேலுடன் பேசியதாகவும் தகவலை அனுப்பியதாகவும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் ரஷ்யா அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. இப்ப கன அழுத்தங்கள் திரைமறைவில் இந்த ட்ரம்பின் அறிவித்தலுக்கு பின் இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்போ கூறினீர்கள் 5 நாளுக்குள் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்றால் என்ன விதமான முடிவுக்கு வருவார்கள்? அதாவது ஈரான் கூறிவிட்டது இனியொரு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் நாங்கள் முற்றுமுழுதாக இந்த பிரச்சனைகள் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால், அவர்கள் நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள், நாங்கள் இந்த போரை முடிக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த 5 நாட்களுக்குள் என்ன விதமான முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இவர்கள் தாங்கள் ஒரு வெற்றியை பெற்றதாக கூறிக்கொண்டு இவர்கள் வெளியேறுவார்கள். ஈரான் தான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் போல இருக்கிறது. ஏனென்றால் இந்த தற்போதைய நிலையில் இவர்கள் என்ன பேசினது ஏது பேசினது சொல்லி நான் நேற்று நாங்கள் கதைக்கும் போதே நான் சொன்னேன், ட்ரம்ப் நாளை கொழும்பி சொல்லுவார் ஈரான் இஸ் குட் பீப்புள் பியூட்டிஃபுல் கார்லாம் சொல்லுவார். அதே போலதான் சொல்றார். அப்ப கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெசல்யூஷன் என்று அவங்களுக்கே தெரியாது யார சொல்றாரு என்று சொல்லி. அப்படித்தான் ஒரு பெரிய எல்லா உலக நாடுகளுக்கே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள். அப்ப இஸ்ரேலுக்கும் இது தெரியாது என்றுதான் சொல்கிறார்கள். கடைசியாக இஸ்ரேலை கைவிட்டு ட்ரம்ப் தான் பின்வாங்கியதாகத்தான் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கொண்டு விளங்குகிறது ஒரு டோட்டலான டிஸ்ட்ரக்ஷன், அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்ப இது ஏதோ ஒரு புள்ளியில் நிறுத்த வேண்டும். நாங்கள் நேற்று கதைக்கும் போது பேசியிருந்தோம் மேஜிக் புல்லட் என்று சொல்லி. அதே ஒரு புல்லட்டை இப்போது ட்ரம்ப் தேடி எடுத்திருக்கிறார் போலதான் தெரிகிறது. நீங்கள் கேட்டது போல என்ன ரெசல்யூஷன் என்னென்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் பார்க்க போனால் இவர்கள் இந்த போர் ஆரம்பிக்க முதல் இருந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் இருந்த பலத்தில் இருந்து இப்போது இவர்களுடைய பேரம் பேசும் சக்தி குறைந்து விட்டது அமெரிக்காவின். அப்ப இனி ஈரான் இந்த சண்டைக்கு பிறகான பேச்சு ஒன்று வருமாக இருந்தால் ஈரான் பேரம் பேசும் சக்தி தான் உயர்ந்திருக்கின்றது. இப்ப இனி ஈரானுக்கு சாதகமான நிலையாகத்தான் இந்த பேச்சுக்கள் முடியும். பிக் எலிஃபென்ட் இன் தி ரூம், இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது? இஸ்ரேல் அவர்களுடைய இலக்கு, அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியாது, ஆனால் நெட்டன்யாகு அவர்களுடைய இலக்கு ஈரானை முற்றுமுழுதாக எந்த ஒரு விதத்திலும் அவர்களால் இயங்க முடியாத அளவுக்கு தரமட்டமாக்க வேண்டும் என்பதுதான். அதாவது ஆயுத ரீதியில் படை கலங்கள், இனி ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அவர்களுடைய கடற்படையினர் கடலுக்கு அடியில் தான் இருக்கிறார்கள், எல்லா கப்பல்களும் படையினர்களும் என்று கூறினார்கள். இஸ்ரேல் எவ்வாறு இதை கையாளப் போகின்றது? இஸ்ரேல் இந்த முடிவுக்கு தயாராக அல்லது இஸ்ரேலுக்கும் இந்த முடிவு தொடர்பாக எந்த ஒரு அறிவித்தலும் கொடுக்காமல் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரா? நேற்று அவர் பிரித்தானியா பிரதமருடன் மட்டும்தான் பேசி இருக்கிறார். இஸ்ரேலுடன் பேசியதாக தகவல் தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலை அவர் என்னென்று சொன்னால் தாண்ட முடிவைத்தான் இஸ்ரேல் மீது திணிப்பதுண்டு. கடந்த வருடம் போர் நிறுத்தத்தின் போது கூட, அதாவது 12 நாள் போரின் போது கூட ஜூனில் இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தது அதுக்கு முதல். ஆனால் ட்ரம்ப் உடனடியாகவே போர் நிறுத்தம் இந்த கட்டார் மீதான தாக்குதலின் பின்னர் செய்த போது இஸ்ரேலின் வான்படையினர் ஈரானை தாக்க சென்றிருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் கூறினார், இஸ்ரேல் பிரதமரிடம் ட்ரம்ப் ஒன்றைத்தான் கூறினார், அவர்களை அப்படியே திரும்பி வர சொல்லண்டு சொன்னதும் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அடிக்க இஸ்ரேல் அமெரிக்கா மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அமெரிக்கான ஆயுதங்கள், அமெரிக்கான நிதி, இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நாங்கள் அடிக்கடி கூறியிருந்தோம், அதாவது நெத்தனியாகு அமெரிக்கா அதிபரை தண்ட போருக்குள் பயன்படுத்தி விட்டார் தனக்கு அன்று. ஆனால் அமெரிக்கா அதிலிருந்து இப்போது சில சமயம் உணர்ந்திருக்கலாம் என்று யோசிக்கிறேன். என்றால் நேட்டோவின் தலைவர் மார்க் ரூட்டோ கூறும் போதும் சொன்னார், அமெரிக்காவை இன்னொரு நாடு இந்த போருக்குள் இழுத்தது என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் நாட்டின் பெயரை சொல்லவில்லை. அப்ப எல்லோருக்கும் தெரியும் அது எந்த நாடு என்று சொல்லி.
அப்ப சில சமயங்களில் அவ்வாறான ஒரு நிலைமையை அமெரிக்கா உணர்ந்து தன்னை சுதாகரித்துக் கொண்டிருக்கின்றது போல் தெரிகிறது. அவ்வாறு சுதாகரித்துக் கொண்டாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். ஆனால் 5 நாள் என்று சொல்லி இருக்கிறார்கள். 5 நாளைக்கு பிறகு இவர்கள் இன்னொரு தாக்குதலையும் செய்யல, இவர்களை நம்ப முடியாது. இருந்த போதும் ஈரான் தண்ட நிலையில் உறுதியாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். இப்ப இஸ்ரேல் தாக்குதல் செய்தால் என்ன நடக்கும்? இஸ்ரேல் தாக்குதல் செய்தால் ஈரான் திருப்பி தாக்குவார்கள். ஈரான் போர் நிறுத்தமோ எதையும் சொல்லவில்லை. இப்ப ட்ரம்பும் ராணுவ நிலைகளை தாக்குவதை சொல்லவில்லை, அதை நிறுத்துவதாக சொல்லவில்லை. ஆக அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றது உட்கட்டுமானங்கள் மீதான தாக்குதல் என்று தான் சொன்ன அந்த 48 மணி நேர காலக்கெடுவை தான் நீடித்திருக்கிறார். அப்ப தாக்குதல்கள் தொடரும், 2 பக்கமும் ராணுவ நிலைகள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இது ஒப்பந்தம், அதாவது ஒருதலை பட்சமாக அந்த 48 மணி நேர அவகாசம் கொடுத்தது, இது நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறிய பல காரணங்கள் இருக்கின்றது. இவர் ஒருதலை பட்சமான இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பது. சரி, நிறைவாக லெபனான் போர் என்ன நடக்க போகிறது? லெபனான் போர் அது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள் தங்களுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக. நாங்கள் காலையில் கூட கதைத்திருந்தோம், இந்த 48 படையினர் காயமடைந்திருந்தார்கள் என்று. இப்போது என்னென்று சொன்னால் ஈராக்கில் இன்னொரு போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது. ஈராக்கில் ஈராக்கின் அந்த எதிர்ப்பு படையணியான இந்த அபு மடி அல் அஃபர் என்ற படை பிரிவின் பேச்சாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார், அமெரிக்காவும் நேட்டோவும் தங்களிடம் 24 மணி நேர போர் நிறுத்தத்தை கேட்டதாகவும், அது ஏன் என்று சொன்னால் தங்கள படையினரை வெளியேற்றுவதற்காக, அதாவது நேட்டோ படையினரை வெளியேற்றுவதற்காக தங்களுக்கு 24 மணி நேர அவகாசம் தரும்படியும் அதை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவங்கள்ட்ட போர் நிறுத்தம் கேட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை என்று சொன்னால், இனி அந்த பிராந்தியத்தில ஒரு சமநிலை மாறிவிட்டது போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அனுமதி கேட்டு எங்களை தாக்காதீர்கள், நாங்கள் வெளியில் போகிறோம் என்று சொல்ற அளவுக்கு வந்திருக்கின்ற என்றால் பெரிய ஒரு நிலை மாற்றம் தான் அங்கே காணப்படுகின்றது போல் தெரிகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் விடயங்களை அவதானித்து இரவு தொடர்ந்து நாங்கள் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, உடனடி தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இரவு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.